தேவன் செபிப்போம். சங்கீதம் 94 நம்ம செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யாவா யாசாமி ஷியாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனே இந்த கால வேலைக்காக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 94 இருந்து இந்த நாட்களுக்குரிய வார்த்தையை கொண்டு, அது மாத்திரமல்ல அந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒருவரும் மனம் திரும்பி தீர்த்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வித்துக்கள் மாத்திரம் இதை பார்க்க உதவி செய்யும். இந்த வார்த்தை உங்களுடைய வித்துக்களை மாத்திரம் சென்றடைபடியாக ஆட்சிப்பிக்கிறேன். நீங்கள் பேச நாங்கள் கேட்கிறோம். யார் சுவாமி மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வித்துன்னு சொல்லி வர்றப்ப நம்ம ஒரு காரியத்தை அதை பதிவு பண்ணணும். வித்துனா என்னன்னு அனைவருக்கு தெரியாது. மெசியா சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். மத்தேயு 10:6, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள், போகையில் பரலோகராஜ்யம் சமீபத்தில் என்று பிரசவியுங்கள். இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பு, இந்த யாவா யாசாமிச்சை யாருக்குன்னு கேட்டால் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரம் தான், மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். இது காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரம் தான், மற்றவங்க ரட்சிப்பு கிடையாது. நீங்கள் பூமியில் மனம் போல் வாழலாம், எங்கேயே போனோம். ஆனால் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் மட்டும்தான் இந்த செய்தி, மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்ம எந்த வருஷம் டிவி ஸ்கூலில் ப்ரேயர் நம்ம வச்சுருந்தோம்ல, அப்போ நேலகிருஷ்ணன் வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இது கருப்பாடு, இது என்னைக்கா ஒரு சபையை விட்டு போவோம் அப்படின்னாங்க. பார்த்து பேசிட்டு போனதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ நாள் அவங்க சொல்லி கேட்டார். சொன்னேன், இவங்க இது கருப்பாடு, ஒரு நாள் சபையை விட்டு போயிடணும். ஆனால் நான் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருந்தேன். ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணேன், ரொம்ப எச்சரிக்கையாகவே இருந்தேன். ஒரு முறை ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன், எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். அவங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க, அதை நான் போடலை, வேறு ஒருத்தர் கொடுத்துட்டேன். நான் ரொம்ப என்ன செய்கிறது, கருப்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்போ ஊழியம் எப்படி போயிட்டுருக்குதே, இவங்க போகிறான்னு சொல்லி 3 மாதம் சொல்லி தெரியும். அப்போ சொன்னார், இந்த பக்கத்தில் ஆத்துமாங்கள் உண்டு அப்படின்னாரு. கும்போணம் மயிலாடுதுறை. சரி, அங்கே யாரும் தெரியாது, தாத்தாவும் இறந்து போயிட்டார், அப்போ யாரப்பா பிடிக்கிறது அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு ப்ரொஃபஸர் போன லைனில் வந்தார். யாருன்னு கேட்டார். வந்தார், இப்போ அவங்க பார்க்கன்னாரு. நான் சொன்னேன், நான் வாரேன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நான் வாரேன்னு சொல்லிட்டேன். அதை பற்றி காமிச்சார், என்கிட்ட காமிச்சார். நான் கேட்டுக்கிட்டேன், வாரேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் மறுபடியும் ஜோம் பண்ணி போகலாமான்னு கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாரேன்னு சொல்லிடணும், அதுக்கப்புறம் ஒரு வேளை போவேன்னு சொன்னால் நம்ம ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிடலாம். அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு பிறகு மறுபடியும் என்ன செஞ்சேன், போனேன், பார்த்தேன், பார்த்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு சும்மா 4 வருஷத்துக்கு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டோம். இது என்ன செய்யணும், அடுத்த கட்டத்தில் அவருடைய காரியத்தை அவர் செய்யணும். நம்ம அதனால தான் நான் இங்கே நம்ம என்ன ஜோம் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த பகுதியில் என்ன செய்யணும், சபையை உருவாக்கணும். அது மாதிரி ஏரி குத்தி குர்ராஜபாளையத்து இடையில சபையை உருவாக்கணும். அதுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்றபடி தெற்கெல்லாம் எல்லாமே சரியாக ஓடிட்டு இருக்குது. இந்த பகுதி என்ன செய்யுது, இந்த பக்கமும் மேற்கையும் சரியாக ஓடிட்டு இருக்கு. இந்த பகுதியில் என்ன கிடையாது, ஊழியக்காரர்கள். அதுக்கு ஒருத்தர் தேவன் கொடுத்துருக்காரு, அதை எட்டான என்ன பண்ணுவார், அவர் சித்தத்தின் படி விளங்க பண்ணுவார். இப்போ நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், அவருடைய சித்தம் என்ன, அதான் நம்ம செய்யணும். மற்ற என்ன பண்ணாலும் அது விருதாவாயிரும், என்னாயிரும், வேஸ்டாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் தேவன் நமக்கு நீதியை சரிகட்டுவார். சங்கீதம் 94 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதியை சரிகட்ட தேவனாகிய யாவா யாஸ்வா மெசியாவே, நீதியை சரிகட்டுறவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுப்பார். என்னது, நம்முடைய தேவன் யாரு, நீதியை சரிகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்றது, பூமியின் நியாயாதிபதியே பெருமைக்காரருக்கு பதிலளியும். பெருமைக்காரர் ஒன்றுமே இல்லாதவன் பரதேசியா ஒருத்த அவன் மூஞ்சில் முடிக்கலாம்.
ஆனால் பெருமைக்காரனுக்கு என்ன செய்யக்கூடாது? மூஞ்சில முழிக்கவே கூடாது. பெருமை, அதான் வள்ளுவர் சொன்னார், பெருமைக்கும் ஏனை செல்வம் தக்கம் கருமே கட்டளைக்கல். வேதம் சொல்லுது, பெருமையுள்ள தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை ஒரு மனுஷனை எருமையாக்கிடும். எப்படி? பெருமை என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை எருமையாக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, பெருமையாக இருந்தால் என்ன பண்ணும்? அவங்கள அந்த பெருமை அழிச்சிரும். என் தேவன் அவர் யாரு? இரவு ஜெபத்தில் வாய்ச்சான்ல 11:29, நான் சாந்தமும், மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நீ என் நுகத்தை கொண்டு ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனிடத்தில் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கர் எதுவரையிலையும் மகிழ்ந்திருப்பான், நெருப்புன பேரவரையும் தான். அதுக்கப்புறம் யுகா யுகமாய் கந்தகமும் அக்கினீரை கடலில் தான் இருக்கணும். அது வரையும் தான் நெருப்புன பேரவரை துன்மார்க்கணும். சந்தோஷம். தொடர்ந்து வாசிப்போம். அக்கிரமக்கார வாயாடி என்னது? பெருமை பாராட்டி கடினமாய் பேசுவாங்க. தொடர்ந்து வாசிப்போம். ஜனத்தை என்னது? நான் போகல, நீனும் போகக்கூடாது. நான் போகல, நீ அப்போ சொல்லியிருக்கணும். திருச்சியிலேருந்து வர்றப்ப நீங்கள் காசு கொடுக்க வேணாம், நான் காசு கொடுக்குறேன் பஸ்ஸுக்கு, நான் 100 ரூபா கொடுக்குறேன் அப்போ சொல்லியிருக்கணும். நான் போகல, நீனும் போகக்கூடாது. நீங்கள் காசு கொடுக்க வேணாம் பஸ்ஸை, நான் காசு கொடுத்து வர சொல்கிறேன். அப்போ அந்த அறிவு இல்லைல்ல. நான் போகல, நீங்கள் போகக்கூடாது. எப்படி? அப்போ உன்னை என்ன செய்யணும்? வேதவசனத்தின்படி வசனம் சொல்லுது, இந்த சிறு ஒரு இடல் உண்டாகிற எவனும் அவங்க எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். புணம் கூட வெளியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் நடக்கும் வேதவசனத்தின்படி. இதை பார்க்க முடியும், கேட்க முடியும். ஒரு நாட்களில் இங்கே என்ன சொல்கிறாங்க? இதை பார்க்க முடியும், கேட்க முடியும். வேதவசனத்தை வாசிப்போம். சுதந்திரத்தை ஒடுக்குறது. அடுத்து நம்ம வரமாட்டோம் அப்படி நினைவு உட்காந்துருப்பா. தேவன் என்கிட்ட காமிச்சார். நான் சொன்னேன், பூனை கண்ணை மூடனா பூலகம் ஒன்று இருண்டு போயிடாது. பூனை கண்ணை மூடனா என்ன செஞ்சார்? பூலகம் இருண்டு போயிடாது. ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். நாட்டப்படாமல் எப்போ போகலாம், எப்போ கேப்பு கிடைக்கும் போயிடலாம். போனவங்களுக்கு எந்த ஒரு யார் வேலை குற்றப்படுத்த வேலையே கிடையாது. ஏன்னா அதில் கவனமாக தேவன் காமிச்சாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டேன். குற்றப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. வேதம் சொல்லுது, வர்றேன், தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் நாட்டப்படணும். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கு, யாசோவுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராணங்களிலே ஆலயத்தில் நாட்டப்படணும். அப்போ நான் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும். மரத்தை வச்சா அது அங்கேயே இருக்கும். மரத்தை வச்சா எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு மரம் வெட்டினா ஒரு மரம் வைக்கணும் பாரு. இந்த பார்த்த போர்ச மரத்தை வெட்டி விட்டேன், ஒரே ஒரு போத்து வச்சுட்டேன். அது எச்சா நாளைக்கு அடுத்த இடத்துல போய் அடுத்த பாட்டில் போய் உட்கார கிடையாது. என்ன பண்ணுது? அங்கனே இருக்குது. அங்கே போகிறப்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன். அப்போ ஏன் இந்த வசனத்தை இங்கே யாவா தாவீதுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு மனுஷையும் ஆலயத்தில் நாட்டப்படணும். நாட்டப்பட்டால் என்ன செய்ய முடியாது? அவங்களால போக முடியாது. இப்போ நிறைய பேர் நாட்டப்படுறது கிடையாது. இந்த 5 வருஷம் மந்திரி மாதிரி எங்கே ஆள் அதிகமாக அங்கே போய்கிறது. அது என்னது? அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன உண்டு? அதுவும் சாட்சியாது. உலகத்தானே என்ன செய்கிறாங்க? சில காரியங்களை துக்குவாங்க. என்ன இன்னைக்கு இங்கே இருந்த இந்த பேச்சு, நாளைக்கு அங்கே இருக்கிற அந்த பேச்சு, அடுத்து எங்கே? நமக்கு அப்படி நமக்கு எல்லாம் பண்ண. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்க. மெசியா சீடலை பார்த்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? சாட்சியாக இருங்க. சூழ்ச்சியாக இருக்கக்கூடாது. எப்படி சாட்சி? விதவையும் பரதேசியை கொன்று கொலை செய்து உடனே பகைத்தல். என்ன பண்ணுவாங்க? உடனே பகைத்தல், பயங்கரம் பகை, கொலை செய்தது. என்னது? இருதயத்தில் பார்த்து கொலை செய்கிறது. இது எதுக்கு வச்சோம்? அது
இங்கே நான் இல்லாதப்ப செல்லில் செய்தி போட்டு ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் கொண்டு வச்சோம். கொண்டு வந்து இதை பார்த்து முறைக்கிற இது திரும்ப முறைக்காது. இது வந்து என்ன செய்யாது, திரும்ப முறைக்காது. இதை பார்த்து முறைச்சா அது டிவி, அது வந்து ஒரு பொருள். சரி, எல்லாம் இருக்கட்டும். இது எப்போ இது வெளியே போகணும்னு உண்மையை நான் பார்த்து எப்போ வெளியே போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வெளியே போகணும் என்ன பண்ணுச்சு, உன்னை சேர்த்து கொண்டு போயிரு. சரி போட்டோம். இப்போ எனக்கு வந்து கும்பலகாமியினர் வேலை எனக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் காமிச்சேன், அந்த பிள்ளைகள்கிட்ட காமிச்சேன். 1991 எனக்கு தரிசனத்தில் எழுதப்பட்ட ஊர்களில் இன்றைக்கி ஊழியங்கள் ஆத்மாவில் இருக்கிறத வந்து டைரியை பழைய டைரி எடுத்து காமிச்சேன். இதெல்லாம் அப்போ காமிச்சது, இந்த பாருங்க சொல்லி காமிச்சேன், அன்னைக்கு எழுதப்பட்டது. அதனால் அவர் எவ்வளோ பேரை காமிச்சிருக்காரோ அவங்கெல்லாம் கட்டாயம் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க. வேறு சபையில் உட்காந்துருப்பாங்க, காக்கா மாதிரி வேறு சபையில் என்ன பண்ணியிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம், ஜனத்தில் மிருகம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான், யாஸ்வா யாக்கோபின் தேவன் கவனி என்று தேவனுக்கு தெரியாது. எல்லாம் இவருக்கு எங்கே தெரியும், பாசுக்கெல்லாம் தெரியாது, இவருக்கு என்ன செய்ய தெரியாது. என்னோட கெட்ட தெரிஞ்சு நான் கேட்க மாட்டேன், சொல்லிடுவேன். என்ன செய்ய மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டு கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டு கேட்க மாட்டேன், பேசாமல் இருப்பேன். தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் சொல்லு பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. எப்படி இப்படி என்ன செய்யலாம், அநேகர் நினைக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தெரியாது. நம்மளை ஏமாத்த நம்ம எதனாலும் பண்ணலாம், என்ன செய்யலாம். தீவிர சொல்கிறாருல, பள்ளி அறையில் பேசுகிறதும் தெரியும், பள்ளி அறையில் பேசுகிற நிச்சயம் தெரியும். ஆகையினால சொல்கிறாரு, நீ ஏறின கட்டில் இறங்க மாட்டேன், ஏறின கட்டில் இறங்க மாட்டேன். அடுத்து எங்கே போனோம், உன்னை பாடையில் கொண்டு போவாங்க, ஏறின கட்டில் இறங்க மாட்டேன். ஏன், தேவனுடைய சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுதல். யாருக்கு எதிராக செயல்படுதல், தேவனுடைய சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுதல். அநேகர் என்ன செய்கிறாங்க, அவருடைய சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது. ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொண்டாரோ, மனுஷனுடைய அறியாரோ, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று யாஸ்வா அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண். அல்லேலூயா. மனுஷன் யோசனை என்னது, வீண். நம்ம யோசனை எதுவுமே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், பூனை சொல்லுமா, பூனை என்னாச்சும் கண்ணை மூடுனா எல்லாம் அவுட்டுன்னு சொல்லி. யார் கண்ணை மூடினாலும் சரி, என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு தகப்பனாகவும் கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது, 12ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு இனி உள்ள காலங்களிலே குழி வெட்டப்படும். இந்த சபையில் இருந்து பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளலை, துன்மார்க்கனா குழி வெட்டப்படும். துன்மார்க்கனுக்கு என்ன செய்யும், குழி வெட்டப்படும். வேதம் சொல்லுது 13ஆம் வசனம். அப்ப ரொம்ப கடினமா பேசுறீங்க. குத்துனா மனம் திரும்பு. குத்துனா என்ன பண்ணணும், குத்துனா மனம் திரும்பணும். வார்த்தை குத்துது, குத்துனா என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். முடி நட்டுக்கிட்டு இருக்குது, இப்படி ஏன் முடி நட்டனமா நாற்று தான் நட்டு வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், உடனே முடியை வந்து சரிப்படுத்தணும். என்னை குத்துது, முடி வந்து என்னை குத்துது, முடியை வெட்டணும். என்ன செய்யணும், முடியை வெட்டணும். வேதம் சொல்லுது,
நான் யாரோட வேலைக்காரன்? அவரோட வேலைக்காரன். அவர் சொல்ல தான் நான் செய்யணும். யாரோட வேலைக்காரன்? அவரோட வேலைக்காரன். அவர் சொல்கிறதான் நான் செய்யணும். நான் என்ன செய்ய முடியாது? ஜனங்கள் சொல்கிறபடியெல்லாம் என்ன செஞ்சார்? ஜனங்கள் பண்ணான்னு சொல்லி மோசே என்ன பண்ணார்? கட்டளையை உடச்சி போட்டார். அதனால் பாதிப்பு யாருக்கு? மோசேக்கு. அதனால் 1000 பேர் 1000 சொல்லலாம். வசனம் என்ன சொல்லுது? நம்ம எதை முக்கியப்படுத்தணும்? சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சித்து வேதத்தை கொண்டு வேதத்தில் உள்ள சிச்சைகளை ஜனங்களுக்கு போதிக்கணும். அப்போ தான் நாம் பாக்கியவானாக இருக்க முடியும். ஜனங்கள் இப்படியெல்லாம் பிரியப்படுறாங்க, ஆகையினால நீங்கள் வாங்க, நல்லா தூங்குங்க, நீங்கள் எப்படினாலும் இருங்க, நியாயத்தையெல்லாம் வந்தால் போதும். சாதாரணமாக ஒருத்தன் வந்தான், அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவன் ஏதோ பராக்கான், அது போடுறா சொன்னால் நீ தசமாக கொடுக்கூடான்ட்டேன். தசமாக நீ கொடுக்காதப்போ நீ உண்மையாக தான் என்ன பண்ணு, நீ பார்க்க போட்டு தசமாக நீ கொடுக்கூடான்ட்டேன். அப்போ நீ காணிக்கை பெட்டில் போட்டு போட, அவங்க அம்மா நீ காணிக்கை பெட்டில் போட்டு போனாங்க. என்ன செய்ய? காணிக்கை பெட்டில் போட்டு போனாங்க. அடுத்து ஜோபம் பண்ண இவன் காணிக்கை போடக்கூடான்னு ஜோபம் பண்ணிட்டேன். அப்புறம் வர்றது கிடையாது. வேதவசனம் என்ன சொல்லுது? சிச்சித்து உள்ள வேதத்தை கொண்டு போய்க்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பார்க்க போட்டு தசமாக கொடுக்க வேணான்னு சொல்லிட்டேன். காணிக்கை பெட்டில் போட்டு போ. அது கீழே நடந்துச்சு. சொன்னவங்களே அந்த வருஷம் அவுட்டு. இப்போ அவன் கயிறு கட்டிட்டு அலைகிறான். கயிறு கட்டினப்போ தான் இப்போ நல்லா இருக்குதான். கயிறு கட்டினப்போ என்ன இருக்குதான்? இப்போ நல்லா இருக்குதான். அப்போ உனக்கிட்ட நான் காணிக்கை எதுக்கு வாங்கணும்? எனக்கு தேவைன்னா என் தேவன் கொடுப்பார். எல்லாவற்றையும் வார்த்தையை உருவாக்க சொன்ன அதே தேவன் இன்றைக்கி எனக்கு 1 லட்சம் தேவனை கொடுத்துட்டு போகிறாரு. அது நீ காணிக்கை கொடுத்தா நான் ஆசிரியர் என்ன இருக்குது? வேதம் என்ன சொல்லுது? வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. வேதம் எப்படி இருக்குது? மிக தெளிவாக இருக்குது. இதை மிருகுள்ள மனுஷன் அறிவதும் கிடையாது, மூடர் உணர்வதும் கிடையாது. வேதம் சொல்ல, சிச்சித்து உன்னுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்போம். யாரை கைவிட மாட்டாருன்னா, தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இது அவருடைய சுதந்திரமா அவருடைய ஜனமா நம்ம இருப்போம்னா நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். வெறும் 100 ரூபாய் கொடுத்து அந்த பாஸ்டர் நீ போயிரு, நீ தஞ்சாவூருக்கு புதுப்பாண்டி போகணும் 100 ரூபா. அன்றைக்கி வண்டி வாடகை 850 ரூபா கேட்டாங்க. நான் ஜாமான் எடுத்து வர்றதுக்கு 100 ரூபா. நான் ஜாமான் என்னப்பா 100 ரூபா? அப்போ எனக்கு யாசுவா தெரியாது. ஏசு 100 ரூபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி நேரடியாக அழைச்சிருக்கீங்களே, ஒரு 100 ரூபா கொடுத்து போக சொல்கிறாரு அப்படின்னு ஜோம் ரொம்ப நேரம்லாம் ஜோம் பண்ணல, கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் ஃபோன் வந்துச்சு. அவரும் ப்ரொஃபஸர் தான். அவர் ஃபோன் பண்ணார், பிள்ளைக்கு முடியல, டாக்டரு இதே முத்து மீனாட்சி எடுத்து போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஊருக்கெல்லாம் ஜோம் பண்ணுறீங்க, இந்த வெறுப்பாக பேச ஊருக்கெல்லாம் ஜோம் பண்ணுறீங்க, என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க, உடனே காதில் வைங்க. என்ன ஒரு ஜோம் பண்ணிட்டு சொன்னேன், திரும்ப என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு. 5 நிமிஷம் அந்த புள்ள அழுது அது பசிக்குதுன்னு சொல்லி டாக்டர் அப்போ இட்லி கொடுங்கன்றிருக்காரு. ஏன் அப்போ புள்ள என்னையாச்சு? இதே முத்து மீனாட்சியில் தான் டாக்டர், தஞ்சாவூரில். என்ன சொல்லிட்டாரு, ஒருத்தர் ஜோம் பண்ணார், அவருக்கு போய் ஏதாச்சும் கூடியா அப்படின்ட்டு. அவரு கூட எடுத்துகிட்டு போய் பிள்ளை 1 வாரம் பாதிக்கப்பட்ட குழந்தை. அவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த கைலி கொசுவல் எடுத்து கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு. இது கொசுவலுக்குலாம் தான் பிரச்சனை சொல்லி கொசுவலை வாங்கி கொடுத்துட்டு 20,000 2 செக்கு கொடுத்தாரு. 20,000 2 செக்கு. நீங்கள் இப்போ 2 வருஷம் என்ன போனார், வீட்டு வாடகை கொடுத்தாரு, வீட்டுக்கு தேவையெல்லாம் கொடுத்தாரு. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ நமக்கு ஒரு தேவைன்னா அவர் நிறைவேற்றுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறத மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். என்ன செய்ய முடியாது? அவர் சொல்கிறதான் நம்ம செய்யணும். அதான் நம்முடைய வேலை. பூமியில் அவங்கள இப்படி இவங்களை இப்படி அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நன்றாக நம்ம கவனிக்கணும். சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாஷ்வா தன்னுடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் சுதந்திரத்தை அவர் கைவிட மாட்டார்.
அவருடைய பிள்ளையா உண்மையா இருந்தால் கைவிடப்படுதல் கிடையாது. அதை பற்றி முழுசாக தெரியணும்னா நிறைய பகுதி உண்டு. ஒரே ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். 37 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி நான் காணவில்லை. அவருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தால் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சந்ததியெல்லாம் அன்றைக்கி தெருவில் பிச்சை எடுக்கும். பின்னாடி தான் தெரியும் சில விஷயங்கள் என்ன செய்யாது. சந்ததி என்ன செய்யும்? பின்னாடி பிச்சை எடுக்கும். தொடர்ந்து வாசிப்போம். செம்மையான இதயத்தால் அதை பின்பற்றுவார்கள். எங்கள் ஒரு பொண்ணு சொல்லுது, நீங்கள் கடிந்து பேசுகிறனால தான் போயிடுறாங்கன்னு. செம்மையான இதயத்தார் பின்பற்றுவார்கள், கடிந்து பேசுகிறனால போயிடுறாங்களாம். செம்மையான இருதயத்தார் என்ன பண்ணுவாங்க? நீ கடிந்து பேசுகிறனால தான் போய் செம்மையான இதயத்தார் பின்பற்றுவாங்க. நான் கடிந்து பேசுகிறேன்னா நான் அங்கே போக முடியாது. நான் என்ன பண்ணுறது? ஒரு பழமொழி உண்டுல்ல, ஓரளவுக்கு ஒரு பக்கம் தான் இடி, மற்ற ஆளுக்கு 2 பக்கம் இடி. நான் சரியாக பேசுகிறேன் அங்கே போக முடியாது, சரியாக பேசுனா இங்கே இடிப்பீங்க. நான் என்ன செய்கிறது? நான் அந்த சைடு தான் நம்ம 2 நிஜமாக ஊழியம் செய்ய முடியாது. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. நான் தேவனுக்கு மாத்திரம் தான் ஊழியம் செய்வேன். ஜனங்களை பெரியப்படுத்துகிற ஊழியம் அந்த ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. 2 நிஜமாக ஊழியம் செய்ய என்னால் முடியாது. ஜனங்களை பிரியப்படுத்தி நான் பேச முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்தி தான் நான் பேச. அதுதான் என்னை அழைச்சிருக்காரு. அன்றைக்கு அலெக்ஸ் ராஜா வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப முடியாமல் போயிட்டு வெட்டு வந்துருச்சு, கண்ணெல்லாம் மூடிருச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஃபோன் வருது 510 வந்து என்னது போர் போடுறோம் ஜோம் ஒன்று. அப்புறம் அங்கே லோக்கலில் ஜபத்துக்கு போனோம். லோக்கலில் அப்புறம் நிப்பாட்டிட்டு இங்கே ஜெபம் பண்ணேன். ஏன்னா முடியாமல் இருக்கிறான், இழுத்துக்குச்சு. எல்லாருமே அடுத்தடுத்து ஃபோன் வந்து அவன் செத்துருவான் அப்படின்னு எல்லாருமே தகவல் கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நான் போகிறேன், செத்துட்டா அடக்கத்துக்கு போகணும், கட்டாயம் போகணும். நீங்கள் உயிர் கொடுத்தா நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். நீ போய் ஜெபம் பண்ண அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னாரு. போய் ஜெபம் பண்ணி ஆள் பொழைச்சிக்கிட்டான். நேற்று விசாரித்தேன், நல்லா இருக்குதா சொன்னாங்க. நம்முடையது ஏன்னா பர்மிஷன் கேட்டு போனேன். நான் வேஸ்ட்டாக போயிடுவேன். தஞ்சாவூர் மருத்துவமனையில் போய் ஜெபம் பண்ணிவிட்டு செத்து போயிட்டா அது என்ன கிடையாது, நல்லதா அது? நம்முடைய தேவன் எங்கே இருக்காரு? நம்ம யாரை சார்ந்து ஓடணும்? தேவனை சார்ந்து ஓட வேண்டும். அப்போ செம்மையான இதயத்தார் யார் என்ன பண்ணுவாங்க? அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? யாரெல்லாம் என் வந்துட்டு ஞானஸ்தானம் பற்றி வெளியே போன அனைத்து பேரும் துன்மார்க்கர். அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்களா? இல்லை அடுத்து என்னது அங்கே வசனம் சொல்லுது, துன்மார்களுக்கு விரோதமாக என் பட்சத்தில் எழும்புறவர் எத்தனை பேர், அக்கிரம விரோதம் எழும்புற எத்தனை பேர் அப்படின்னு அவரவர் முடிவு பண்ணிக்கணும். யாஸ்வா எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். எல்லா இக்கட்டுகள்லையும் யாஸ்வாமிஷ ஒரு மாத்திரமே துணையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் யாராக இருக்கு? நமக்கு துணையாக இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். கால் சறுக்கிறப்ப அவருடைய கிருபை தாங்குது. நம்முடைய கால் சறுக்கிறப்ப யார் தாங்குறா? அவருடைய கிருபை மாத்திரமே தாங்குகிறது. தொடர்ந்து வாசிப்போம். உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்று. விசாரங்கள் ரொம்ப விசாரம். அன்னாள் எல்கானாவோட மனைவி. அப்போ எல்கானா சொல்கிறாரு, 10 குமாரன் அவனுக்கு அதிகம் இல்லையா? எப்படி சொல்கிறார்? விசாரம், ரொம்ப கடினமான விசாரம். என்னது விசாரம்? அன்னைக்கு பெருகுது. உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை. தேவன் தான் நமக்கு ஆறுதல் எல்லா காலத்திலையும். யார் தான் ஆறுதல்? அவர் ஒருத்தர் தான் ஆறுதல். தொடர்ந்து வாசிப்போம்.
தீமை செய்கிறவங்க நம்மளோட ஒன்றித்து ஓடவே முடியாது. வெக்கம் மானம் சூடு சொன்னது தான் நம்மளோட சொல்லிட்டு போகணும், நான் வேறு சபைக்கு போகிறேன்னு. இல்லை அப்போ அங்கே என்ன கிடையாது, அவங்க தீமை செய்கிறப்படி என்ன செய்யணும், நம்மளோட சொல்லிட்டு போக முடியாது. சொல்லாமல் போனவங்க சொல்லாமல் வருவாங்க. வந்த ஒரு படம் முக்கியத்துவப்படுத்துங்க, அவங்களுக்கு திரும்ப ஸ்தானம் கொடுங்கன்னா அது ஒருபோதும் நான் கொடுக்கவே மாட்டேன். இனி கிடையாது. பின்னாடி போகிற எந்த நபருக்கும் இங்கே என்ன கிடையாது, வரலாம், செவத்தில் உட்காரலாம், போயிடலாம். திருவிந்து கூட கொடுக்குறது ரொம்ப நான் யோசிப்பேன், நான் கொடுக்க மாட்டேன். பின்னாடி போனவங்க என்ன கிடையாது, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். என்ன செய்கிறாங்க, போனவங்க கை நீட்டுறது மாதிரி நம்மகிட்ட எந்த குற்றத்தை கண்டாங்க, இங்கே உள்ளவங்கள்ட்ட குற்றமா என்ன கண்ண முடியும், நல்ல நேரம் சொல்ல வேண்டியதானே. என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் யாரா இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. தேவன் கடைசி வரலையும் அடைக்கலமா இருக்கிறாங்கன்னா சபையில் நாட்டப்படணும். நாட்டப்பட்டால் நம்மளால வெளியே போக முடியாது. எப்படி மரம் அவங்களுக்கு உண்டான இடத்துல குழி தோண்டி வச்சாச்சும் என்ன செய்யாது, அது அப்படியே நவந்து அடுத்த வீட்டு பிளாட்டுக்கு போகாது, அது அங்கே தான் இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்கும், சபையில் நாட்டப்பட வேண்டும். நாட்டப்படம் தான் செழிக்க முடியும். மற்ற செழிப்பு அவர்களை அழிக்கும். மற்ற செழிப்பு என்ன செய்யும், அவர்களை அழிக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அவர் சங்கரிக்கிற தேவனாய் இருப்பார். என்னது, அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் தலையின் மேலே அவர் இறங்க பண்ணுவார். அவருடைய பொல்லாப்பிடி மீது என்ன பண்ணுவார், அவருடைய சங்கரிப்பார். நம்முடைய தேவனாய் யாசுவாவே அவருடைய சங்கரிப்பார். நம்ம கையை ஒன்றும் படாது, நம்ம கை என்ன பண்ணாது, அவரே அவர்களை சங்கரிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே உள்ளவங்க மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஒரு எச்சரிக்கையா, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு யார் ஒருத்தர் கீழ்ப்படியிலையோ அவர்களை தேவனே சங்கரிப்பார். அல்லேலூயா. அதை யார் என்ன செய்ய வேண்டாம், மறந்துட வேண்டாம். இந்த செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பு யாருன்னா தம்முடைய ஜனத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சுதந்திரத்துக்கு மாத்திரம்தான். இது மற்றவங்களுக்கு கிடையாது. இது என்ன கிடையாது, இது புறஜாதி கிடையாது. இது யாரு, இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுக்கு செய்தி கிடையாது. இஸ்ரவேல் காணியாட்சி உட்பட்டவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை என் தேவன் சொல்லி யாரெல்லாம் உருவை பாராட்டுறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு செய்தி கிடையாது. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.